ஓகே, ஃபீனாக்சைடு அயானை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபீனாக்சைடு அயான் அப்படின்னா என்ன? ஓகே, ஒரு பென்சன் ரிங்கில் மேலே OH இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபீனால். அந்த ஃபீனாலில் H+ வெளியில் போயிடுச்சு, மேலே O- மட்டும் இருக்கு, தட் இஸ் ஃபீனாக்சைடு அயான். ஓகே, ஃபீனாக்சைடு அயானுக்கும் நான் ஃபீனாலுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஃபீனாக்சைடு அயானுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. எப்படிப்பட்ட ரியாக்ஷன்னா எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில். ஓகே, வாட் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல்? எலக்ட்ரோஃபைல்னா ஒரு ப்ளஸ் குரூப் இருக்கிற ஒரு சப்ஸ்டியூவன்ட்டு, அது என்ன செய்யும், நமக்கு எலக்ட்ரான் ரிச் சைட்டில் அட்டாக் பண்ணும். சரி, ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டவுஸ் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபீனால். அந்த இடத்துல சோடியம் ஃபீனாக்சைடு யூஸ் ஆகுது. சரி, எப்படின்னு பார்க்கலாமா? குளோரோபென்சன் நான் எடுத்துக்கிறேன். அந்த குளோரோபென்சனில் ஃபர்ஸ்ட் நான் NaOH அப்ளை பண்ணுறேன். அந்த NaOH என்ன செய்யுதுன்னா குளோரினை ONaவால் சப்ஸ்டியூட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு 623 Kelvin 300 ATM கண்டிஷன்ஸை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே என்ன பை ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HCl. ஓகே, மேலே இருக்க சிஎலும் ONA போச்சுன்னா மீதி இதில் H இருக்கும்ல, அந்த ரெண்டும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த HCl பை ப்ராடக்ட்டும் ONAவும் சேர்ந்து OH வந்து ஃபீனால் சப்ஸ்டியூட் ஆகுது, NaCl எனக்கு கிடைக்குது. திஸ் இஸ் ஃபீனாக்சைடு அயான். ஓகேவா? தென் செகண்ட் ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம், ரைமர் டைமண்ட் ரியாக்ஷன். சரி, இது நல்லா கவனிங்க. இது ஒரு 2-3 ஸ்டெப் இருக்கும், தெளிவாக கவனிச்சாதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபீனாலை எடுத்துக்கிறேன். அந்த ஃபீனாலில் குளோரோஃபார்மை நம்ம போடுறோம். சரியா? CHCl3 தென் NaOH ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறேன். குளோரோஃபார்ம் CHCl3 குளோரோஃபார்ம். இதில் நான் CHCl2 மட்டும் ஆர்த்தோ பொசிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆல்சோ ONaவை OHக்கு பதிலாக போட்டுக்கிறேன். சரி, இப்போ மீதி எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். OHல இருக்க ஹெச்சும் NaOHல இருக்க OHம் சேர்ந்து H2Oவா வெளியில் போயிடுச்சு. சரியா? இப்போ CHCl3ல இருக்க சிஎலும் தென் எனக்கு ஆர்த்தோ பொசிஷனில் இருக்க ஹெச்சும் HCl வெளியில் போயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னு பாருங்க. எனக்கு கிடைச்ச ப்ராடக்ட் அந்த ONaCHCl2 இருக்குல்ல, அதை நான் ரிப்பீட் பண்ணி எழுதுறேன். ஓகே, ONA ஆர்த்தோ பொசிஷனில் CHCl2. தென் இப்போ நான் எகெயின் என்ன நான் எடுத்துக்கிறேன்னா NaOH நான் எடுத்துக்கிறேன். அந்த NaOH எடுத்துக்கும் போது எனக்கு CHCl2ல இருக்கிற 2 Clக்கு பதிலாக எனக்கு ஆக்சிஜன் சப்ஸ்டியூட் ஆகுது. எப்படின்னு பாருங்க, CHO அப்ளை பண்றேன், ONA. சரி, அப்போ மீதி 2 Clலும் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அப்போ எனக்கு NaOHல இருக்க ஹெச்சும் தென் சிஎலும் சேர்ந்து HCl போகுது. NaOHல இருக்க Naவும் சிஎலும் சேர்ந்து NaCl மாறுது. அதில் O தான் நம்மளுக்கு வந்து CHO போயிடுச்சுல. ஸோ எனக்கு இதில் இருக்கிற பை ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா HCl NaCl. தென் நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா H+ம் H2வும் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ONaOH மாறுது, CHO அப்படியே தான் இருக்குது. த ப்ராடக்ட் கெட்டிங் எஸ் சாலிசிலால்டிகைடு. ஓகே, ஃபைன். இங்கேயும் நான் ஃபீனாக்சைடு அயானை பயன்படுத்தியிருக்கேன் பிகாஸ் இட்ஸ் ரியாக்டிவிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஃபீனால். ஓகே, ஏன் நம்ம இது ரிப்பீட் பண்ணி சொல்கிறோம்னா நீங்கள் கவனிச்சிட்டே வந்தால் தெரியும். ஃபஸ்ட்டு OH ONaவாக மாற்றுவோம், ஆனால் மறுபடியும் OHாவே மாற்றிடுவோம். ஓகே, இப்போ நீங்கள் கவனிக்கலைன்னா இந்த ரியாக்ஷனை கவனிங்களேன், நான் அந்த டிஃப்ரென்ஸை சொல்லித்தரேன் எப்படின்னு. இப்போ க்ளோஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபீனால் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபீனாலில் NaOH பயன்படுத்தி OH ONaவை மாற்றிக்கிறேன். எல்லாத்துலேயும் நம்ம ஃபீனாக்சைடு அயான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். மீதி அங்கே இருக்க ஹெச்சும் இங்கே இருக்க OH H2O கொடுக்குது. ஸ்டெப் 2ல் அதே ONa சோடியம் ஃபீனாக்சைடை எடுத்து CO2 அப்ளை பண்ணுறேன். அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படியே அடிஷன் ஆகுது. எப்படின்னு கவனிங்களேன், ONa போட்டுட்டு ஆர்த்தோ பொசிஷனில் அந்த H கூட சேர்ந்து COOH ஃபார்ம் ஆகுது. தென் ஃபைனலி எனக்கு ONaவும் அங்கே பை ப்ராடக்டாக வாட்டர் ஃபார்ம் ஆச்சு இல்லை ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில், அந்த வாட்டர் இப்போ உள்ள வருது. ஸோ எனக்கு அந்த ONaOH மாறுது, தென் COOH அப்படியே இருக்கு. தென் வாட்டர்ல இருக்க OHம் Naவும் சேர்ந்து NaOH கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் சாலிசிலிக் ஆசிட். தென் இந்த இடத்துல ONa ஃபீனாக்சைடு அயனை நான் பயன்படுத்தியிருக்கேன். தென் இந்த 3லையுமே நம்ம ஃபீனாக்சைடு அயன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் 1ல மட்டும் பண்ணலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன். அப்சல்யூட்லி திஸ் கோனா பி த ஆன்சர் வேர் ஃபீனாக்சைடு அயான் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் இட்ஸ் ரியாக்டிவிட்டி. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீனால் நம்ம எடுத்துக்கிறோம். நான் கான்சன்ட்ரேட்டட் HNO3 அப்ளை பண்ணும்போது எனக்கு 3 பொசிஷனில் OH இல்லை NO2 சப்ஸ்டியூட் ஆகும்ப்பா. ஓகே, 2 ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு பேரா பொசிஷனில். திஸ் இஸ் நத்திங் பட் பிக்ரிக் ஆசிட். ஓகே, இந்த இடத்துல ஃபீனாக்சைடை நான் பயன்படுத்தலை.
சரியா? ஓகே. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். ஓகே. மார்க் பண்ணிடலாமா? ஓகே. பிக்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன்ல